நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்புறம் என்ன கப்புன்னு சட்டையை பிடிச்சிட்டானா? விட்டுன்னா அந்த கௌதம் தூக்கி தலைக்கு மேல வச்சு நல்லா கரகமே ஆடி இருப்பான். சூசன் என்ன பண்ணாங்க? கபால்னு பாஞ்சு காத்தையை கட்டி பிடிச்சிட்டாங்க. என்னடா? சண்டை போடாம தடுக்கிறாங்களாம். நீ என்ன பண்ண? என்ன பண்றது, எனக்கு கிடைச்ச அந்த கௌதம் தான். சரி இருக்கட்டுமே, அவனை கட்டி பிடிச்சிட்டேன். என்ன லட்சுமி பாக்குற? அந்த முட்டா பைய கார்த்தி மேல கடுப்பாவுற தானே? கார்த்திக் மேல எதுக்கு கடுப்பாவணும்? இல்ல சூசனுக்காக கொந்தளிக்கிறானேன்னு உன் கோவம் அதானே? அதுக்காக நான் கடுப்பாகலடா, நான் பெருமைப்படுறேன். என்ன லட்சுமி? என்ன நொன்ன லட்சுமி? கூட இருக்கிற பொண்ணுக்காக கொந்தளிக்கிறவன் தான்டா ஆம்பளை. புரியல. கூட இருக்கிற பொண்ணு அம்மாவோ தங்கச்சியோ பொண்டாட்டியோ இல்ல காதலியோ அவங்கள ஒருத்தன் டீஸ் பண்றப்போ பொங்கி எழறவன் தான் ஆம்பளை. சரி இருக்கட்டும், அதுக்கு என்ன இப்போ? நீ எப்பவாச்சும் எனக்காக பொங்கி எழுந்திருக்கியா? லட்சுமி, உனக்கு ஒரு பிரச்சனை வந்ததே இல்லையே, அப்புறம் எதுக்கு நான் தேவலாம் பொங்கிலனும்? போடாங்க. லட்சுமி, உனக்கு மட்டும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வை, அப்ப தெரியும் இந்த விஷ்ணு யாருன்னு. என்னடா பண்ணுவ? சிவன் ருத்ரதாண்டம் ஆடி தானே இந்த உலகமே பார்த்திருக்கு. முறையா இந்த விஷ்ணு ருத்ரதாண்டம் ஆடுறத இந்த உலகமே பார்க்கும். இந்த பில்டப்புக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. சீரியஸா லட்சுமி, நான் உசேனியோட ஸ்டூடெண்ட், தெரியுமா? உனக்கு கராத்தே எல்லாம் தெரியுமா? தெரியுமாவா? என்னோட டேலண்ட பார்த்துட்டு உசேனி மாஸ்டர் என்ன விஷ்ணுலின்னு தான் கூப்பிடுவாரு. ஐயோ, நெத்தில இங்க லேசா மார்க் இருக்கு பாத்தியா? தெரியுதா? எனக்கு சரியா தெரியலையே. இருக்கு லட்சுமி, அது உள்காயம், அதான் தெரியல. சரி, அதுக்கு என்ன? சும்மா 50ஓட அடுக்கி நெத்தில நச்சு உடைச்சிருக்கேன், தெரியுமா? டேய் விடாதடா. சீரியஸா லட்சுமி, சும்மா பல்லே காரை கட்டி இழுத்து அப்படி தூக்கி போட்டுருக்கேன், தெரியுமா உனக்கு? ஐயோ, ஆம்புலன்ஸ் தானே எல்லாரும் ஏறுவாங்க, ஆனா என் மேலே ஆம்புலன்ஸ் ஏறி இருக்கு, தெரியுமா உனக்கு? இதெல்லாம் வச்சுக்கிட்டு வேஸ்டா சைலண்டா இருக்கியே விஷ்ணு. லட்சுமி, குங்ஃபுன்றது அனாவசியமா சண்டை போடுறதுக்கு இல்ல, சண்டைய அவாய்ட் பண்றதுக்கு. நீ கராத்தேன்னு தானே சொன்ன? அதுவும் தான். இந்த கராத்தே கிட்ல ஜாக்கி சான் சொல்லுவாரே, அந்த மாதிரி தேவை வந்தாதான் நம்ம காட்டணுமே. சரி, இத பாரு, எனக்கு ஒரு பிரச்சனை வந்தா நீ அதெல்லாம் காட்டுவேன்ற. ஆமா லட்சுமி, உன் மேல சின்னதா தூசி பட்டா கூட அத போட்டவன் மேல பெரிய மலையே தூக்கி போட்டுருவேன். இன்னைக்கு சாயங்காலமே நீ என் கூட வர. எங்க? பக்கத்துல இருக்கிற மாலுக்கு போறோம். அங்க யார்கிட்டயாவது நான் வம்பு இழுக்கிறேன். நீ எவ்வளவு தூரம் கொந்தளிக்கிறன்னு நான் பாக்குறேன். உனக்கு தெரியாது லட்சுமி, மனசுக்கு பிடிச்ச பொண்ண ஒருத்தன் தப்பா பேசினா அவன் உயிரோட போவே முடியாது. போதும் பில்டப்ல பில்டிங் கட்டினதெல்லாம். சீரியஸா லட்சுமி? ஹே, அந்த மாதிரி மட்டும் இன்னைக்கு எதுவும் நடக்கல, அப்புறம் நீ செத்தடி. சீக்கிரமே உனக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. உன் வீர என்ன கொய்யா பழமா? சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றதுக்கு? லட்சுமி, எனக்கு இன்னொரு பக்கம் இருக்கு. பாப்போம். நீ பேசு. விஷ்ணு, உங்க டீம்ல ஐயர் பொண்ணு சேர்ந்திருக்காமே, போன் நம்பர் கிடைக்குமா? எவ்வளவு தைரியம் தான் என் டீம்ல வேலை செய்யற பொண்ணு நம்பரே கேப்ப? போடா. லட்சுமி, சாம்பிள் எப்படி? ஹே, அவன் என்ன ஏன் நம்பரையா கேட்டான்? ஜானகி நம்பர் தானே கேட்டான். உடனே உனக்கு கோவம் கொப்பளிச்சிட்டு வருது. இல்ல லட்சுமி, காதலிக்கிற பொண்ணுக்காக கொந்தளிக்கிறவன் மட்டும் தான் ஆம்பளை. கண்ட பொண்ணுங்களுக்காக கொந்தளிக்கிறவன் ஆம்பளை இல்ல, அல்ப. மவனே, நீ அடிச்சதெல்லாம் அடியே கிடையாது. நான் அடிச்சேன்னு வெச்சுக்கோ, செத்துடுவேன். திருந்தவே மாட்டியா நீ விஷ்ணு? அடடா, ஓட பக்கம் பஸ்ல ஏறிட்டுமோ? மச்சான், பழைய பாட்டுனா எனக்கு உயிர்ரா. சம்பந்தம் இல்லாத இடத்துல பழைய பாட்டுலாம் பாடிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அவனை உயிர் போயிரும். தேங்க்யூ, வெல்கம், காட் பிளஸ் யூ. ராஜி, ஏன் எதுவுமே கேட்க மாட்டேங்கிற? என்ன கேட்கணும்? அதான் மனசுல நினைக்கிறல்ல, அப்புறம் என்ன கேளு. அந்த சாக்லேட் கொஞ்சம் கொடு. என்ன நக்கலா? இல்லையே. நடிக்காத ராஜி, நீ என் மேல கோவமா இருக்க. அப்படியா? நான் ஏன் உன் மேல கோவப்படணும்? அடடா, அழகு. என் மேல நீ கோவமா இல்ல? ஆமா.
என்கிட்ட எதுவும் கேட்கணும்னு நினைக்கல? ஆமா. உனக்கு என் கூட எந்த பிரச்சனையும் இல்ல? இல்லடி தங்கம், உன்கிட்ட எனக்கு என்னடி பிரச்சனை? என் பட்டுக்குட்டி இல்ல? ஐயோ அம்மா, இந்த நாடகத்தை என்னால பார்க்க முடியலம்மா. ஏன் விஷ்ணு, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பண்றீங்க? ராஜி, உங்க ஆக்டிங் எல்லாம் நீங்க கார்த்தியோட நிறுத்திக்கோங்க. என்னால உங்ககிட்ட ஈடு கொடுத்துலாம் நடிக்க முடியாது. அப்ப நிஜமாவே இது நடிப்பு தானா? என்ன சிரிப்பு? நீ ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? ஏதாவது வேணும்னா நானே கேட்க மாட்டேனா? நான் நார்மலா தான் இருக்கேன். நீ ஏன் தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? இதுக்கு பேர் நார்மலா இருக்கிறது இல்ல. நீ நார்மலா இருந்திருந்தா என் கூட சண்டை போட்டிருக்கணும். சிரிக்காதடி. கோவப்பட வேண்டிய சமயத்துல கோவப்படாம இருக்கிறதே தப்பு. இப்ப என்ன கோவப்பட சொல்றியா? ஆமா. சரி, நான் கோவப்படுறது இருக்கட்டும். நான் கோவப்படுற மாதிரி நீ ஏன் நடந்துக்கிற? அதான் நடந்துக்கிட்டேன்ல, அப்புறம் என்ன? கோவப்படு, என்ன காரணம்னு சொல்றேன். உலக நாடகம்டா சாமி. இப்படி ஒரு நாடகத்தை நான் எந்த டிவிலயுமே பார்த்தது இல்லடா. விஜய் டிவில கூட பார்த்தது இல்லடா. கேளு. கோவப்பட்டு கேளுன்னு சொல்றான்ல. ஏன்டா அப்படி பண்ண? என்ன பண்ண? நடந்ததெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நடந்தது உனக்கு தெரிஞ்சிருந்தா ஏன் நடந்திருக்கும்னு தெரிஞ்சிருக்கும்ல. அடா பாவிங்களா, நான் ஒரு விளையாட்டுக்கு சொன்னா நிஜமாவே நீங்க நடிக்கிறீங்களா? இங்க பாரு கார்த்திக், நம்ம 2 பேரும் சேரக்கூடாதுன்னு அவ எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் இருக்கா. நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி அவ புருஷன் கிட்ட சண்டைக்கு போனியா? அவன் பண்ணது தப்பு ராஜி. அவளும் தப்பு தானே? அதுக்காக அவன் பண்ற அநியாயத்தெல்லாம் பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. நீ தானே அவனுக்கு கூட்டிட்டு வந்த. அதனால தான் நானே அவன் கிட்ட சண்டைக்கு போனேன். உனக்கு யார் முக்கியம், நானா அவனா? முட்டாள்தனமா பேசாத ராஜி. எனக்கு நீ தான் முக்கியம். அதுக்காக உலகத்துல இருக்க எந்த பொண்ணுக்கும் உதவி பண்ணக்கூடாதுன்னு சொல்றியா? ஊர்ல இருக்கிற எந்த பொண்ணுக்கு வேணா உதவி பண்ணு, அந்த ஒரு பொண்ணுக்கு மட்டும் உதவி பண்ண வேணான்னு சொல்றேன்ல. அதான் ஏன் கேக்குறேன். கார்த்திக், லூசா நீ? சூசன் உன்னையும் என்னையும் பிரிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணாங்கன்னு உனக்கே தெரியும்ல. அவங்க தான் தப்பு பண்றாங்கன்னா அதுக்காக நாமளும் தப்பு பண்ணுமா? ஓஹோ, அவ நம்ம 2 பேரையும் பிரிக்கணும்னு பாப்பா. நம்ம காதலிக்கிறோன்னு நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்மள பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவா. நம்ம பிரசன்டேஷன் ஒழுங்கா நடக்காம நான் அவமானப்படணும்னு நினைப்பா. நான் வேலையை விட்டு போகணும்னு நினைப்பா. ஆனா நான் மட்டும் அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஏன் ஆளை அனுப்பி விடணும். அவைய ஆளை கட்டி பிடிச்சுக்கிட்டு கார்த்திக் என்ன காப்பாத்து என்ன காப்பாத்துன்னு சொல்லுவா. அத பாத்துட்டு நான் இன்னும் நல்லா கட்டி பிடிச்சுக்கோ சூசன், நீ அவங்கள விடவே விடாத அப்படின்னு சொல்லணும்ல. அசிங்கமா பேசாத ராஜி. நான் அசிங்கமா பேசல, உண்மையதான் பேசுறேன். உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? எனக்கு சூசன் மேல நம்பிக்கை இல்ல. நான் தப்பு பண்ணிடுவேன்றியா? அவங்க உன்னை தப்பு பண்ண வச்சிருவாங்கன்னு சொல்றேன். நான்சென்ஸ். நீ தான் சென்ஸ் இல்லாம நடந்துக்கிற. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் அவங்கள கொஞ்சிக்கிட்டு அவங்களுக்காக சண்டை போட்டுக்கிட்டு கொஞ்சம் கூட அறிவில்லை உனக்கு. ஸ்டூபிட். ராஜி, அப்படி சத்தம் போட்டா பயந்துருவோமா? நீ என்னதான் கோவப்பட்டாலும் நான் சொல்லுவேன், நீ ஒரு முட்டாள் முட்டாள் முட்டாள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாமா, என்னடா போன வாரம் நம்ம ஃபுல்லா தண்ணி அடிச்சிட்டு மோகனை பயங்கரமா கலாச்சிட்டோம். அந்த வெஞ்சன்ஸ்ல தான் மாமா அந்த ரிமி வண்டிக்கு போட்டிருக்கேன். என்னடா சொல்ற? அட ஆமா மாமா, மோகன் நம்ம மேல கொலவெறி தாக்குதல் நடத்த போறதா எனக்கு தகவல் வந்திருக்கு. டேய், என்னடா வயித்துல புளிய கரைக்கிறீங்க? இந்த மாசம்னு பார்த்து நம்மளால ஒரு பென் டிரைவ் கூட விற்க முடியலடா. அட ஏன் மாமா, போன வாரம் போட்ட 2 செக் வேற பவுன்ஸ். 2 டீலர்ஸ் வேற நாட்டுக்கிட்டு போயிட்டானுங்க. டேய், பிச்சை நல்லா தாண்டா ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. மோகன் வந்தா அடிச்சு ஆடுவானடா. மாமா கவலைப்படாத மாமா, காதுல பஞ்சு வச்சுக்க. எப்படியும் இன்னைக்கு ரணகலம் ஆகும் தான் நினைக்கிறேன். மாமா, மோகன் நம்மள அடிக்க போறதா கூட ஒரு தகவல் நிலவுது. என்னடா ஸ்கூல் வாத்தியார் மாதிரி சொல்ற? அடிக்கலாம் செய்வாங்களாடா? டேய், சட்டப்படி அது தப்பாச்சேடா. தர்மம் படி சரின்றானே மோகனே. இது கார்ப்பரேட் கம்பெனிடா. இங்க நீதி நேர்மை நியாயத்துக்கெல்லாம் இடம் கிடையாது. ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். இத பார், அவன் அடிச்சானா அவனுக்கு வேலையே போயிடும். மாமா, ஏற்கனவே இந்த கம்பெனில நமக்கு ரொம்ப நல்ல பேரு. இதுல மோகன் நம்மள அடிச்சான்னு சொன்னா இந்த உலகம் என்ன நம்பவா போகுது? அட போ மாமா. அதுவும் கரெக்ட் தான். டேய், அப்புறம் எப்படிடா மோகனை சமாளிக்கிறது? மாமா, எவ்வளவு அடிச்சாலும் ஒரு சின்ன சத்தம் கூட வெளியே வரக்கூடாது மாமா. மாமா, அவன் நம்மளை எவ்வளவு திட்டினாலும் கோவப்படவே கூடாது மாமா. டாய், இதெல்லாம் நீங்க எனக்கு தனியா சொல்லணுமாடா?
அடி வாங்குறதுல 15 வருஷம் பாரம்பரியம்டா என்னுடையது. தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகம், மலையாளம், ஒரிசா இப்படி பல மாநிலங்கள்ல நாங்க அடி வாங்கி இருக்கோம்டா. அடி வாங்கியே வளர்ந்த உடம்புடா இது. பாட்ஷா ரஜினிகாந்த் மாதிரி வாயில பிளட் வந்தாலும் லிப்ல ஸ்மைல் பண்ணுவோம். இது போதும் மாமா. இனி இந்த ஆபீஸ்ல இருந்து நம்மள ஒரு பையன் வேலையை விட்டு தூக்கவே முடியாது. மிஸ்டர் மோகன், அடி வாங்குறதுக்கு நாங்க ரெடி, அடிக்கடி ரெடியா? சாமி சரணம். சாமியே சரணம். அன்பு சாமி, சொல்லுங்க சாமி. ரிவ்யூ ஆரம்பிக்கலாமா சாமி? சாமி ஒரு 2 நிமிஷம் டைம் தரீங்களா சாமி? எதுக்கு சாமி? சிரிக்கணும் சாமி. சிரிக்கணுமா? ஆமாம் சாமி. பாத்தீங்களாடா, ஓவரா பில்டப் குட்டிங்களே. சாமி வரலடா, சாமி தான் வந்திருக்குது. மாமா, மாலை போட்டதுக்கு அப்புறம் கெட்ட வார்த்தையில பேசக்கூடாது, கோபப்படக்கூடாது, இவ்வளவு ஏன் அடிக்கவே கூடாது. அப்படிலாம் பண்ணா என்னடா ஆகும்? அப்படிலாம் பண்ணா பாத யாத்திரை போறப்ப புலி தூக்கிட்டு போயிடும். யாரு? இந்த புலி என்ன தூக்கிட்டு போயிடுமா? சார் சாமி, இந்த புலி இல்ல சாமி, காட்டுல இருக்கிற புலி, டைகர், அது தூக்கிட்டு போடும். சார், மாலை போடுறதெல்லாம் ஒண்ணும் விளையாட்டு இல்ல சார். ஃபர்ஸ்ட் மனசுல எதுவுமே தப்பா நினைக்க கூடாது. இவனை வேலையை விட்டு தூக்கணும், அவனை வேலையை விட்டு தூக்கணும்னா நினைக்கவே கூடாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு மேல இருக்கவங்க கிட்ட கீழே இருக்கவங்கள பத்தி போட்டு கொடுக்கவே கூடாது. அவங்க தான் உண்மையான சாமி. சரி சரி, ரிவ்யூ ஆரம்பிக்கலாமா? டாய் மோகன், என்னது? சாமி சரணம். சார் சாமி, எதுக்கு சாமி நடக்காத சேல்ஸுக்கெல்லாம் ரிவ்யூ மீட்டிங் போடணும்? நடக்காத சேல்ஸ நடக்க வைக்கதான். யார் சாமி, 5 வருஷமா நடக்காத சேல்ஸா 6வது வருஷத்துல நடக்க போகுது. சாமி, அடுத்த 2 மாசத்துக்கு கோயிலுக்கு போனோமா, பஜனை பண்ணோமா, அன்னி பூஜையில கலந்துக்கிட்டோமான்னு இருக்கணும். புரியுறதா? அப்போ சேல்ஸ்? சாமி பெருசா சேல்ஸ் பெருசா? செய்யும் தொழிலே தெய்வம் சாமி. ஓ, இப்படி டெக்னிக்கலா பேசி எங்களை மடக்கலான்னு பாக்குறியா? அது எப்படி செய்யும் தொழிலே தெய்வம் ஆகும்? செய்யும் தொழிலே தெய்வம்னா அப்ப கும்பிடுற தெய்வம் தொழிலாகுமா? என்னடா படக்குன்னு இப்படி கேட்ட? இல்ல மாமா, ஒரு ஃப்ளோல வந்துச்சு, அதான் கேட்டேன். சரி, செய்யும் தொழிலே தெய்வம்னா அப்புறம் ஏன் கழுத்துல மாலை போடணும்? கம்பெனிக்கே மாலை போடலாம்ல? யோ, என்ன இப்படி எல்லாம் பேசுற? சாமி, மரியாதை மரியாதை. என்ன சாமி இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? மோகன் சாமி, இன்னும் 2 மாசத்துக்கு நாங்க வயலண்டா இருந்தாலும் நீங்க சைலண்டா தான் இருக்கணும் சாமி. சாமி, அப்ப ரிவ்யூ சாமி? அட போங்க சாமி, சும்மா காமெடி பண்ணிக்கிட்டே. இப்போ என்னதான் சொல்ல வரீங்க? அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் செய்த சகல குற்றங்களை எல்லாம் பொறுத்து காத்தருளுமாறு ஓம் ஹரிஹர சுதன் ஆனந்த சித்தன் எங்கள் ஐயன் ஐயப்ப சாமியே சரணமையப்பா. சாமியே சரணமையப்பா. சரணமையப்பா. பகவான் சரணம், பகவதி சரணம், சரணம் சரணம் ஐயப்பா. 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 ஐயப்பா. கார்த்திக், எதுக்காக இப்படி சண்டை போடுற? வேற என்ன பண்ண சொல்றீங்க? இல்ல கார்த்திக், ஒவ்வொரு தடவையும் நீ உனக்கு மேல இருக்க ஆளுங்க கிட்ட சண்டை போடுறேன்னு சார் அன்னைக்கு உன்னை திட்டினார்ல. மேல இருக்கிறவங்க யாரும் மேல இருக்கிறவங்க மாதிரி நடந்துக்கிறது இல்லையே, அதான் பிரச்சனை. இல்ல, என்னால உனக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? என்னால் தானே உங்களுக்கு இந்த பிரச்சனை. சேச்சே, நீ என்ன பண்ணுவ? என்கிட்ட பேசுறப்போ உங்களை இன்னும் மிஸ் பண்றேன்னா, உங்க மேல இன்னும் பாசமா இருக்கேன்னு சொன்னா, நீங்க தான் எல்லாமேன்னு சொன்னா, நானும் அதை நம்பிட்டேன். அவன் அப்படிதான் கார்த்திக். அதனால தான் நானும் அவன் டிரான்ஸ்ஃபருக்கு ஒரு காரணமாயிட்டேன். இல்லைன்னா முன்னாடியே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். பரவாயில்ல, நீ ஒரு சின்ன காரணம் மட்டும்தான். இல்லைனாலும் அவன் என்ன தேடி வருவான்னு எனக்கு தோணிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஏன் அப்படி? அவன் அப்படிதான். நான் சந்தோஷமா இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது. நீங்க ஏன் அவன்கிட்ட பம்புறீங்க? அவன் என்னோட புருஷன். என் அக்கௌண்ட், லாக்கர், வீட்டுக்கு இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அவனுக்கு தெரியும்.
அதை வச்சுட்டு அவன் என்ன பண்ணுவான்? ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனாலும் அவன் ஏதாச்சும் பண்ணிருவானோன்ற பயம் மட்டும் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. பயமா இருந்தா HR கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. வேணாம் கார்த்திக். ஏங்க? திரும்பவும் ஒரு தடவை அவனை சம்மந்தப்படுத்தி இந்த ஆபீஸ்ல யாரும் என்னை பத்தி யோசிக்க வேணாம்னு பாக்குறேன். புதுசா வந்த நிறைய பேருக்கு அவன் என் எக்ஸ் ஹஸ்பண்ட்னு தெரியாது. எதுக்கு நம்மளே கம்ப்ளைண்ட் பண்ணி அவனுக்கு விளம்பரத்தை தேடி தரணும்னு பாக்குறேன். ஏங்க, HRல கம்ப்ளைண்ட் பண்ணா அவன் வேலையே போயிடும். பரவாயில்ல விடு. சுசன், சொல்லு கார்த்திக். நீங்க எப்பவுமே எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். அதை நான் எங்க வேணா யார்கிட்ட வேணா சொல்லுவேன். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு பிரச்சனை வந்தா எனக்கு என்ன ஒன்றுலாம் நான் யோசிக்க மாட்டேன். அது எனக்கு தெரியும். ஆனா ஆனா என்ன? சொல்லு கார்த்திக். மரியாதையும் காதலையும் போட்டு குழப்பிக்காதீங்க. நான் உங்க விஷயத்துல இப்படி நடந்துக்கிறதுக்காக எனக்கு உங்க மேல ஒரு இது இருக்குன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன் சிரிக்கிறீங்க? நான் சீரியஸா சொல்றேன். நீ எதுக்காக இப்படி பயப்படுற? ஏற்கனவே உங்களுக்கு நான் கொடுத்த நம்பிக்கையால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சு. இன்னொரு வாட்டி அந்த தப்பை நான் பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். கார்த்திக், யாரும் சேரணுன்றதெல்லாம் நம்ம கையில இல்ல கார்த்திக். போதுங்க, இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் இவெல்லாம் தள்ளி தள்ளி ஓடினேன். விடு கார்த்திக், அத பத்திலாம் பேச வேண்டாம். இல்லைங்க, தெளிவா பேசணும். நான் உங்க மேல இருக்கிற மரியாதையில செய்யற விஷயங்களை நீங்க திரும்பவும் காதல்னு எடுத்துக்காதீங்க. சரி, எடுத்துக்கல, போதுமா? புரிஞ்சுக்கிட்டா சரிதான். நீ எதை யோசிச்சு பண்ணாலும் நீ எனக்கு பண்ணது ஒரு பெரிய உதவிதான். தேங்க்ஸ். தேங்க்ஸ்லாம் தேவையில்ல, சரியா புரிஞ்சுக்கிட்டாலே போதும். எத்தனை தடவை இதையே திருப்பி திருப்பி சொல்லுவ? எனக்கே இது அசிங்கமா இருக்கு. ஒவ்வொரு தடவையும் நீ எனக்காக இதை செய்யற அதை செய்யறன்னு சொல்லி காமிக்கிற கார்த்திக். அது மட்டும் இல்ல, இது லவ் இல்லன்னு சொல்லி காமிக்காத. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. சாரி. அப்படியே உனக்கு தோணுச்சுன்னா நீ எனக்கு உதவியே பண்ண வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். சாரி. சரி, வேற என்ன கார்த்திக்? வேற ஒண்ணும் இல்ல. அப்புறம் கார்த்திக், நீ என்ன யோசிக்கிறேன்லாம் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்ல கார்த்திக், இந்த சினிமா ஹீரோயின் மாதிரி ராஜிக்கு உன்னை தூக்கி கொடுத்துட்டு தியாகியெல்லாம் என்னால வாழ முடியாது. நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணதான் செய்வேன். அட்லீஸ்ட் என் மைண்ட்ல போதுன்ற வரைக்கும் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பேன். நீ உதவி பண்ணாலும் பண்ணலனாலும் நான் நிறுத்த மாட்டேன். இந்த நிமிஷம் வரைக்கும் இதுதான் என் வாழ்க்கை. நாளைக்கே உன்னை தூக்கி சாப்பிடுற மாதிரி வேற யாராவது ஒருத்தனை நான் சந்திச்சா நான் வேற மாதிரி யோசிக்கலாம். ஆனா இப்போதைக்கு இல்ல. எப்பவுமே எனக்கு பிரச்சனைனா ஒருத்தரை நம்பி உதவி கேட்க முடியும்னு இன்னைக்கு எனக்கு புரிய வச்ச. அதுக்கு உனக்கு தேங்க்ஸ். ஏன்டா வாழ்க்கை இவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருக்கு? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போன் எடுக்க மாட்டியா? சரி போ, எடுக்காத, எனக்கு என்ன. வேணும்னா நீயே கூப்பிடு, நான் கூப்பிட மாட்டேன். இன்னொரு தடவை கூப்பிட்டா குறைஞ்சா போயிடுவ. நான் 2 தடவை கூப்பிட்டேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வேணும்னா கூப்பிடு, நான் தூங்க போறேன். ஹலோ. இன்னொரு வாட்டி போன் அடிச்சா குறைஞ்சா போயிடுவ. அப்போ வேணும் தான் நீ போன் எடுக்கலையா? ஆமா, வேணும் தான் போன் எடுக்கல. 2 தடவை போன் எடுக்கலன்னா திரும்ப போன் பண்ண மாட்டியா? நான் இன்னொரு தடவை போன் பண்ணணும்? நியாயமா பார்த்தா நான் 2வது தடவை போன் அடிச்சிட கூடாது. ஒரு தடவை நீ கவனிக்கலையோனுதா நான் 2வது தடவை போன் அடிச்சேன்.
நீ வேணும் தான் போன் எடுக்கலன்னு தெரிஞ்சிருந்தா செகண்ட் டைம் நான் போனே பண்ணிருக்க மாட்டேன். என்ன ஓவர் சீனா இருக்கு? யார் சீன் போடுறா, நீயா நானா? நான் என்ன சீன் போட்டேன்? பண்ணது தப்பு, அதுக்கப்புறம் நீ என்னமோ யோகிய மாதிரி கோவிச்சுக்கிற. விளையாட்டா தானே சண்டை ஆரம்பிச்சோம், எதுக்கு நடுவில் திடீர்னு சீரியஸ் ஆன? யாரு சீரியஸ் ஆகுறா, நீயா இல்ல நானா? நீ தான் சீரியஸ் ஆன. நீதான். நீதான். ராஜி ஒன்னும் பேசாத. பண்றதெல்லாம் பண்ணிட்டு உனக்கு கோவம் வர வருதா? நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணியா? அது எப்படி சூசனுக்காக நீ சண்டை போடலாம்? சண்டை போடுறதா இருந்தா நீ எனக்காக தானே போட்டிருக்கணும். சரி, நீ பாட்டுக்கு சூசனுக்காக பொங்கி பொங்கி எழுந்தா அவங்க மனசுல உன் மேல ஒரு இது வராதா? ஒன்னும் வராது. அது எப்படி வரும்? இங்க பாரு கார்த்திக், ஏற்கனவே உன் மேல அவங்க ஒரு ஃபீலிங்ஸ்ல இருக்காங்க. இப்பதான் ஒரு மாதிரி நீ வேலைக்கு ஆக மாட்டேங்கிற முடிவுக்கு வந்தாங்க. திரும்ப அவங்களுக்காக சண்டை போட்டா அவங்களுக்கு ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுக்கற மாதிரி ஆயிடாது? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவங்க நான் வேணும்னு நினைச்சாங்கன்னா அது அவங்களோட முட்டாள்தனம். எனக்கு தெரிஞ்சு அவங்க அந்த மாதிரி முட்டாள்தனமா நடந்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். திரும்பவும் ஒன்னு கேக்குறேன், உனக்கு என் மேல சந்தேகமா இருக்கா? ஏய் லூசாடா நீ. நேருக்கு நேரா உன்கிட்ட சண்டை போட்டு யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நம்ப வச்சு உன்னை யாரும் ஏமாத்திட கூடாதுன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. சூசன் பின்னாடி நீ போவேன்லாம் நான் சந்தேகப்படல. தேங்க்ஸ் ராஜி. ஆனா ஏஞ்சல் விஷயத்துல நான் உன்னை நம்பவே மாட்டேன். அடி பாவி. உன்னை நம்புறேன்னு சொன்னதும் உள்ளுக்குள்ள பயங்கரமா ஃபீல் பண்ணல? அதைத்தான் அடுத்த செகண்டே போட்டு உடச்சிட்டே, அப்புறம் என்ன? நான் உன்னை நம்புறேன், ஆனாலும் உன்கிட்ட நான் கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். ஏன் அப்படி? நீ ஒரு அழகான பையன், அறிவான பையன், அன்பான பையன். இப்படி ஒரு காம்பினேஷன் கிடைக்காதல்ல? அப்படியா? ஆமா, கௌதம் கிட்ட அழகு இருக்கு, அறிவு இருக்கு, அன்பு இல்ல. விஷ்ணு கிட்ட அழகு இருக்கு, அன்பு இருக்கு, ஆனா அறிவு இல்ல. அடி பாவி. இந்த 3 காம்பினேஷன் உள்ள ஒரே ஒரு ஆளு என் மாமா மட்டும்தான். போதும் போதும், ஓவர் பில்டப். ஏய் நான் நிஜமா தான் சொல்றேன். எங்க அப்பா எனக்காக மாப்பிள்ளை பாக்குறப்பெல்லாம் சரி போனா போட்டும், அப்பா பாக்குற பையனே கட்டிக்கிட்டு போயிடலான்னு ஒரு செகண்ட் நினைப்பேன். ஆனா அடுத்த செகண்ட் உன் முகம் என் மனசுக்குள்ள வந்து நிக்கும். அதுக்கப்புறம் எனக்கு வேற எதுவுமே தோணாது. சூசன் மேட்ரை நீ பெரிய பிரச்சனையா எடுத்துப்பேன்னு நினைச்சேன், ஆனா நீ ரொம்ப மெச்சூர்டா எடுத்துக்கிட்ட. எனக்கு உன்னை பத்தி தெரியும் கார்த்திக். அந்த கடவுளே வந்து சொன்னாலும் உன்னை நான் சந்தேகப்பட மாட்டேன். சந்தேகப்பட மாட்டேன்னு சொல்ற, அப்புறம் ஏன் இப்பெல்லாம் சண்டை போடுற? சந்தேகப்பட மாட்டேன்னு தான் சொன்னேன், சண்டை போட மாட்டேன்னு சொல்லலையே. I love you. I love you. நீங்க வர சொன்னீங்கன்னு சொன்னாங்க. முடி வெட்டுறது, ஷேவ் பண்றது, ஒழுங்கா ட்ரெஸ் பண்றது, இதெல்லாம் ஒரு ஆபீஸ்ல செய்ய வேண்டிய பேசிக்கான விஷயம். கிளையண்ட் வந்தாதான் செய்யணுங்கிற அவசியம் இல்ல. இல்ல சார், வீட்ல விரதம் 15 நாளைக்கு முடியல வெட்டக்கூடாதான் சார். முடி வெட்டினப்புறம் நீ ஆபீஸ் வந்தா போதும் சார். பார்டர்ல வேலை செய்யற நம்ம சோல்ஜர்ஸ் எதிரி அட்டாக் பண்ண வரப்ப நான் மாலை போட்டிருக்கேன், 40 நாள் நான் துப்பாக்கியால யாரையும் சுட மாட்டேன்னு சொல்ல முடியுமா? இல்ல சார். கறிக்கடையில வேலை செய்யற சாமி யாரையும் பார்த்தது இல்லையா சார்? முதல்ல சாமி பேரை சொல்லி ஏமாத்துறதை நிறுத்து. எஸ் சார். இன்னும் 4 நாள்ல கிளையண்ட் விசிட். தெரியும் சார். உங்களுக்கு கொடுத்த வேலையெல்லாம் முடிச்சாச்சா? எஸ் சார். என் காதுக்கு ஒரே ஒரு எஸ்ஆர் மட்டும் தான் கிடைச்சு. சார், அந்த ஹோட்டல்காரன் தான் சார் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கான். ஏன் தெரியல சார். ஒரு நாளைக்கு ஆள் இருக்குன்றான், இன்னொரு நாளைக்கு ஆள் இல்லன்றான். இனிமே அவங்ககிட்ட போன்ல பேசாத, மெயில் அனுப்பு, கம்யூனிகேஷனை ரெக்கார்ட் பண்ணு. எஸ் சார். நிஜமாவே அவன் மாத்தி மாத்தி பேசுறானா இல்ல நீ மறந்துட்டு பழி அவன் மேல போடுறியா? இல்ல சார், இல்ல சார். உங்களுக்கு வேணா நான் ப்ரூவ் பண்றேன் சார். ஹலோ, hotel East Bay? Yeah, could you please connect me to the banquet manager Arish please? ஹலோ, என்னையா பண்ற? போனை கட் பண்ணு. இல்ல சார், நீங்க முதல்ல கேட்டீங்க. போனை கட் பண்ணு. ஹலோ. Don't you have any ethics in your life? ஒருத்தர் தெரியாம அவரோட போனை ஸ்பீக்கர்ல போறது எவ்வளவு பெரிய அசிங்கமான விஷயம் தெரியுமா? சார்,
இன்னைக்கு உலகம் பூரா 90% பிசினஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஃபோன் மூலமா தான் நடந்துட்டு இருக்கு. ஃபோன்ல சொல்ற ஒரு வார்த்தையை பேஸ் பண்ணி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ஃபோன்ல பேசுறதுக்கு ஒரு பேசிக் எத்திக் இருக்கு. நீ என்கிட்ட பேசுறப்ப எவ்வளவு விஷயத்தை கவனிக்கிற. நான் ஃப்ரீயா இருக்கேனான்னு பாக்குற, என் மூடு ஒழுங்கா இருக்கான்னு பாக்குற. இதெல்லாம் பார்த்துட்டு தானே நேர்ல வந்து பேசுற. ஃபோன்ல நீ பேசும்போதும் இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். உன்னோட பேசுறவன் எந்த நிலையில இருக்கான்னு உனக்கு தெரியாது, எந்த மூட்ல இருக்கான்னு உனக்கு தெரியாது. அவன் சாப்பிட்டுட்டு இருக்கானா, குளிச்சிட்டு இருக்கானா, வண்டி ஓட்டிட்டு இருக்கானா, நத்திங் யூ நோ. ஒரு டீசெண்டான ஆள் பண்ண வேண்டிய விஷயம் ஃபோன் அடிச்சதும் இஸ் இட் ரைட் டைம் டு டாக் டு யூன்னு கேட்கணும். புரியுதா? எஸ் சார். இது ஒரு பேசிக்கான விஷயம். பேசுறவனுக்கு தெரியாம போனை ஸ்பீக்கர்ல போடுறது, ஒருத்தனுக்கு தெரியாம அவன் ஃபோன் காலை ரெக்கார்ட் பண்றது, அவன் எவ்வளவு மோசமான ஆளா இருந்தாலும் சரி நீ இந்த மோசமான விஷயத்தை செய்யக்கூடாது. அதனாலதான் கோர்ட்ல கூட போன்ல ரெக்கார்ட் பண்ற விஷயங்களை சாட்சியை அக்செப்ட் பண்றது இல்ல. ஹாரிஸ் உன்னோட மட்டும்தான் பேசினாரு. அவர் சொல்ற தகவல் உனக்கு மட்டும்தான். அவரோட பர்மிஷன் இல்லாம இது யாருக்குமே ஷேர் பண்ணக்கூடாது. அது அவரோட பேசிக் ரைட்ஸ்க்கு எதிரானது. சாரி சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லாத்துக்கும் சாரி சொல்லாத. இது என்ன நர்சரி ஸ்கூலா? ஹாரிஸ் போனை ஸ்பீக்கர்ல போட்டப்ப என் மைண்ட்ல வந்த விஷயம் என்ன தெரியுமா? என்னோட போனை ஸ்பீக்கர்ல போட்டு எத்தனை பேர் காட்டியிருப்பாங்கிறது தான். சார் சார் நான் அப்படிலாம் பண்ணதில்ல சார். நீ ஸ்பீக்கர் போன்ல போட்டு ஒருத்தவங்க கிட்ட பர்சனலா பேசக்கூடிய விஷயத்த 4 பேர் முன்னாடி ஷேர் பண்ணா பாக்குறவன் என்ன நினைப்பான்? இதே மாதிரி தான் நீ அவனுக்கு பண்ண நினைக்க மாட்டான். அதுக்கப்புறம் உங்ககிட்ட போன்ல பேசுறப்ப மனசு விட்டு பேச மாட்டான். யூ லாஸ்ட் ஹிஸ் ட்ரஸ்ட். சாரி சார். எப்படி வேணா வாழலாங்கிறதெல்லாம் வாழ்க்கை கிடையாது. ஒரு சில பேசிக் பிரின்சிபிள்ஸ் அண்ட் எத்திக்ஸோட வாழறது தான் வாழ்க்கை. உன்னோட 50 வருஷ வாழ்க்கையில நீ பெருசா எதுவும் சாதிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த வாழ்க்கையை ஒழுங்கா வாழ்ந்தாலே போதும். உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வாழ்க்கையை உருட்டி போராடி எதையும் சாதிக்கணும் அவசியம் கிடையாது. அதோட ஒவ்வொரு நிமிஷத்தையும் என்டர்பிரைசிங்கா நீ வாழ்ந்தாலே போதும். எஸ் சார். அந்த ஹோட்டலுக்கு போன் போடு. Hello, East Bay. Could you please connect me to the banquet manager, Harish, please? எஸ் சார். ஹலோ, நான் ஹாரிஸ் பேசுறேன். ஹாரிஸ், நான் நெட்டிக்கோட கண்ட்ரி ஹெட் விஸ்வநாதன் சார் பேசுறேன். குட் மார்னிங் சார். சொல்லுங்க சார். ஹாரிஸ், நான் இப்போ உங்ககிட்ட ஸ்பீக்கர் ஃபோன் போட்டு பேசிட்டு இருக்கேன். இந்த கான்வர்சேஷனை என் டீம்ல இருக்க விஷ்ணு, கார்த்திக் அவங்க 2 பேரும் கேட்டுட்டு இருக்காங்க. எஸ் சார். நீங்க விஷ்ணுக்கு ப்ராப்பரா கன்ஃபர்மேஷன் தர மாட்டேங்கிறீங்கன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். சார் சாரி சார். 2-3 தடவை டேட் மாத்தி கொடுத்தாங்க. அதனால வந்த குழப்பம் தான் சார். இப்போ கடைசியா கேட்ட டேட்டுக்கு ஹால் அவைலபிளா இருக்கா இல்லையா? சார் ஒரு 2 ஹவர்ஸ்ல மெயின் ஆஃபீஸில் பேசிட்டு நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சார். இதை விஷ்ணுவை கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. நீங்க அவர்கிட்டயே சொல்லுங்க. விஷ்ணு, ஐ வில் கன்ஃபார்ம் இட் இன் 2 hours and I will mail you the confirmation also. Thank you, Harish. Thank you Vishnu sir. Thank you Vishnu. Thank you Karthik. தேங்க்யூ ஹாரிஸ். அவன் என்கிட்ட இப்படி பேசுறதால உங்ககிட்ட இப்படி பேசியிருப்பான்னு அவசியம் இல்லை. ஆனா ஸ்பீக்கர் போன்ல பேசும்போது இப்படிதான் பேசணும். இதான் எத்திக். எஸ் சார். நீங்க போலாம். மச்சான், ராஜி சமகான்ல இருக்காங்களா? ஆமாண்டா. உனக்கு தேவையாடா அது? என்னடா சொல்ற? மச்சான், எப்போதுமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. சண்டை போடுற ஸ்பீடை விட ஜாயின் பண்ற ஸ்பீடு அதை விட ஃபாஸ்டா இருக்கணும். அதாவது கோவப்படுற ஸ்பீடை விட கால்ல விழுற ஸ்பீடு ஜாஸ்தியா இருக்கணும்னு சொல்றேன். கரெக்ட் மச்சான். நல்லா வருவடா. மச்சான், யார்கிட்ட மன்னிப்பு கேட்க போற? நீ லவ் பண்ற பொண்ணு கிட்ட தானே. அதுக்கு எதுக்கு தேவையில்லாம இவ்வளவு ஈகோ பாக்குற? எவன் வேண்டியோ பேச்சு வாங்குறோம், வெக்கமே இல்லாம சாரி கேட்கிறோம். அந்த சாரியை லவ் பண்ற பொண்ணு கிட்ட கேட்கறதுல என்ன பிரச்சனை? இப்ப என்ன சொல்ல வர? நேத்து சம்பந்தமே இல்லாம ராஜி கிட்ட சண்டை போட்டல, அவங்க வந்தவொடனே முதல்ல சாரி கேளு. அதெல்லாம் கேட்க முடியாது. மச்சான், ராஜி வராங்க, ஒழுங்கா சாரி கேளு. மூடுறோம். உனக்கு போய் நல்லது சொன்ன பாரு, எல்லாம் என்ன சொல்லணும்டா. ஹாய் விஷ்ணு. ஹாய் ராஜி. ஹாய் கார்த்திக். ஹாய். ஹாய் கார்த்திகா. ஹாய் செல்லம். செல்லம்மா. உனக்காக கோயிலுக்கு போயிட்டு வேண்டிட்டு வந்தேன். இந்த திருநீர். டேய், என்னடா நடக்குதுங்க? என்ன விஷ்ணு, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? உங்களுக்கும் லட்சுமிக்கு ஏதாவது பிரச்சனையா? எனக்கும் லட்சுமிக்கு பிரச்சனையா? ஹலோ, உங்களுக்கு கார்த்திக்கு நடுவில் தான் நேத்து பிரச்சனை நடந்துச்சு. என்னாச்சு? அப்படியா? என்ன அப்படியா? நேத்து அப்படியே சண்டை போட்டு போனீங்க. ஓ அதுவா? என்னங்க அதுவா? அதான் நாங்க அப்பவே சேர்ந்துட்டோமே. அப்ப வேணா இப்போ சாயங்காலம் நான் கிளம்புற வரைக்கும்
2 பேரும் பேசிக்கிட்ட மாதிரியே எனக்கு தெரியலையே. மச்சான் நடுவுல ராத்திரின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை ஏன்டா மறந்துட்ட? ராத்திரி நீ எப்ப அவங்கள பார்த்த? கார்த்திக், விஷ்ணு ஏன் இவ்வளவு அமாஞ்சியா இருக்காரு? ஏங்க என்ன எங்க எப்படி சொல்றீங்க? போன் ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை மறந்துட்டீங்களே? டேய், ஒரு நாள் கழிச்சு கால்ல விழுன்னு சொன்னதுக்கு ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ண. அன்னைக்கு ராத்திரியே போய் கால்ல விழுட்டியடா. நீ எல்லாம் மனுஷனாடா? இல்லடா, நாங்கெல்லாம் தெய்வம். ஏண்டா அவ்வளவு லென்த் அட்வைஸ் பண்ணனே, அப்பயாச்சும் சொல்லி தொலைச்சிருக்க கூடாது? தேவையில்லாம அட்வைஸ் பண்ணிருக்க மாட்டேன்ல? ஏன்டா இப்படி கடைசியில பல்ப் கொடுக்குற? டார்லிங், எனி ப்ராப்ளம்? No problem. This small boy doesn't understand. He is பால் பச்சா. Forget மச்சான். இந்த லவ் பண்றவங்க நம்பி அட்வைஸ் பண்ணவே கூடாது. கடைசியில நம்மள போட்டு தள்ளிடுவாங்க. ஹலோ, யாரு? ஆமா, ராஜி தான் பேசுறேன். எப்போ? எங்க? என்னாச்சு? அப்பாவுக்கு அப்பாவுக்கு என்ன? அப்பாவுக்கு அப்பாவுக்கு என்ன? அப்பாவுக்கு ஹாஸ்பிடல்ல சீரியஸா ஒரு நிமிஷம் இருக்காரு. அழாம விஷயத்த சொல்லு. அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கான். யார் சொன்னாங்க? ஃபோன் பண்ணாங்க. அதான் யார் பண்ணாங்க? தெரியல, ஃபோன் பண்ணாங்க. சரி, உங்க வீட்ல யாருக்காவது ஃபோன் பண்ணி தெளிவா பேசு. முட்டாள் மாதிரி பண்ணாத ராஜி, ஃபோன் பண்ணி பேசு. என்கிட்ட அப்பாவோட நம்பர் தான் இருக்கு. சரி, ஃபோன் பண்ணி பேசு. ஹலோ, யார் பேசுறது? அப்பா, எப்படிப்பா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்கல்ல? ஒண்ணும் இல்லையேப்பா. ஒண்ணும் இல்லப்பா, நான் திருப்பி கூப்பிடுறேன். சரிங்கப்பா. என்னாச்சு அப்பாவுக்கு? ஒண்ணும் இல்ல, அவர் நல்லா இருக்காரு. நல்லா இருக்காரு. அப்ப ஃபோன் பண்ணது யாரு? தெரியல கார்த்திக். அந்த நம்பருக்கு கால் பண்ணு. ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. மச்சான், யாரோ ராஜிட்ட விளையாடுறாங்கடா. யாரா இருக்கும்? தெரியல. யாரா இருந்தாலும் ஒன்னு டிஸ்டர்ப் பண்ணணும்னு பாக்குறேன். மச்சான், யாரடா இருக்கும்?